துறவி கபீர்தாசர் அவர்களுடைய ஒரு மிக புகழ்பெற்ற தோகா. உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்தால் அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை நிறைய கிடைக்கும். உங்கள் வழியிலே யாராவது முள்களை போட்டால் அதற்கு பதிலாக அவர்கள் பாதையிலே நீங்கள் பூக்களை போடுங்கள். பூக்கள் போட்டதால் உங்களுக்கு நன்மையும், முள்கள் போட்டதால் தீமையும் கிடைக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். ஜோ தோக்கே காண்டா புவை தாஹி போவோ தூ फूल ताही फूल को फूल हैं वाको हैं त्रिशूल जो तो को कांटा बुवई ताही बोवो तू फूल ताही फूल को फूल हैं वाको हैं त्रिशूल தோக்கோ கோண்டா பூவை. காண்டானா முள், பூவைனா போடுறான். போவோ தூ ஃபூல், நீங்கள் பூவை போடுங்க. ஃபூல்னா பூ. தாகி ஃபூலுக்கோ ஃபூலுங்க, உங்களுக்கு பூ போடுறதுனால பூ மாதிரி உயர்ந்த நன்மை கிடைக்கும். வாகோகே திரிசூல், திரிசூல்னா அந்த முள் போட்டவனுக்கு துன்பம் கிடைக்கும். இதையே திருக்குறள் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடும். உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணால் ஒருத்தல்னா தண்டனை. அது தண்டனைனா நீங்கள் நல்லது பண்ணிவிடுங்க அவங்களுக்கு, அதான் அவருக்கு கொடுக்குற நீங்கள் தண்டனை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யலைன்னா அப்புறம் வாழறதுக்கான என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பைபிளில் ஒரு வாசகம் உண்டு. உன்னை ஒருவன் ஒரு கன்னத்திலே அடித்தால் அவனுக்கு மற்றொரு கன்னத்தையும் காட்டு. அப்போ பொறுமையை சொல்லித்தராங்க. அதை கூட இன்னொரு வார்த்தை கூட அழகாக சொல்லுவாங்க பைபிளில். உன்னை ஒருவன் ஒரு கல் தூரம் நடக்க பலவந்தப்படுத்தினால் அவனுக்காக 10 கல் தூரம் நடந்து காட்டு. அப்போ மனிதர்களை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா வெறுப்பு, கோபம், பொறாமை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்களுடைய எதிராளியை மன மகிழ்ச்சி பண்ணணுங்கிறது தான் எளிமையாக சொல்கிறாங்க. அதாவது எந்த மனிதன் உனக்கு கெடுதலை கொடுக்குறானோ அதுக்கு பதிலாக அவனுக்கு நல்லது செய். அதுதான் பூவை விதைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய்ங்கிறது தான் பகவத்கீதையில் சொல்லுது. கெட்டதுக்கு பதில் நல்லதை பண்ணணும், அதான் உயர்ந்த ஒரு குணம். நீங்கள் அந்த முள் போட்டவங்களை நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை பூவை போட்டு அவங்கள மகிழ்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான கருத்து.